ஹாய் கைஸ், கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் அரை ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 5 ஸ்பூன் அளவுக்கு நெடக்கடலை சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 முந்திரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறி வந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்குங்க. கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காயை கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் கலர் மாற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குங்க. கத்திரிக்காய் வதங்கி வந்ததுக்கப்புறம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் சின்ன லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.